இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, இதுக்கு மேல நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க போட்ட நாடகத்தோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இனி லட்சுமி இங்க இருந்தா கஜேந்திரனால லட்சுமியோட மொத்த வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நேரத்துல உன்னை பார்க்க வேண்டிய நானே இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத லட்சுமி. இதுக்கு வேற வழி இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நம்ம புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். இல்லனா நீ ஆயுசுக்கு நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஆயிடும். நீ கிளம்பு லட்சுமி, எங்கேயாச்சும் ஓடி போய் தப்பிச்சுக்கோ. நான் எங்க போவேன் பாட்டி? எனக்கு பயமா இருக்கு பாட்டி. இப்ப நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நல்லதுக்கே இல்ல. நீ உடனே கிளம்பு. வா லட்சுமி, வா. வா லட்சுமி. பாட்டி, வா லட்சுமி. நான் எங்க போவேன்? லட்சுமி, லட்சுமி, எங்க பாட்டி லட்சுமி? ஆமா, நீயா அழுதுட்டு இருக்க? ஓ, லட்சுமி கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுவானா? என்ன பாட்டி, பொம்பளை பிள்ளையா பிறந்தா வேற வீட்டுக்கு போறது தானே, அதுக்கெல்லாம் அழுவாங்களா? ஏ, நீ எப்ப வந்த? எப்படா வந்த? அச்சுச்சோ, அப்ப பாட்டிக்கும் லட்சுமிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? போச்சு, எல்லாம் போச்சு. பாட்டி, உங்களை தான் கேக்குறேன், லட்சுமி எங்க? மோகனா, என்ன பிளானு, என்ன பிளானு? ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு எனக்கு பத்திரிக்கை வைக்காம இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நான் லட்சுமிய பொண்ணு கேட்க வந்தப்ப நீங்க மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அந்த பொண்ணுக்கு கிடைக்க போற வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு பேசாம போயிட்டேன். ஆனாலும் இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் ஏதோ ஒன்ன மறைக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நீங்க அழைக்காமலே இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு நானா வந்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நீங்க போடுற நாடகம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அது எப்படி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்காமலே சரின்னு சொல்லுவாங்களாம். இப்ப திடீர்னு பொண்ணு வேணான்னு சொல்லுவாங்களாம். இவங்க உடனே அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிற மாதிரி கஜேந்திரனை வச்சு தாலி கட்ட வைப்பாங்களாம். பிரமாதமா இருக்கு உங்க நாடகம். யோ, வாய முடியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கற? எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல, அந்த கோவம். நீ எங்க வீட்டு பொண்ணு உன் பையனுக்கு கேட்டு வந்தப்போ நாங்க அதுக்கு சம்மதிக்கலங்கிற பொறாமையில நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவ. அதெல்லாம் உண்மையாயிடுமா? ஏங்க, ஒரு நிமிஷம் வாங்கல, வாங்க சொல்றேன், வாங்க. என்ன அத்தை, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அத்தை. என்ன பிரச்சனை? லட்சுமியை காணுங்க. ஏய், என்னடி சொல்ற? என்ன உளற? அவ எங்க போனா? என்னம்மா முறைக்கிற? லட்சுமி இங்க இல்ல. அந்த கஜேந்திரனுக்கு லட்சு பொண்டாட்டி ஆக மாட்டா. நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். சி, நீ ஒரு பொம்பளை தானே, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா. அவ வாழ்க்கையை நீ அவங்க கூட சேர்ந்து நாசம் பண்ண பாக்குறியே, இதெல்லாம் நியாயமா? உனக்கு எப்படி இப்படி எல்லாம் பண்ண மனசு வந்தது? அந்த மோகனவள்ளி சொன்னா கூட உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போச்சே. பாட்டி, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அது இந்த வீட்ல நான் சொல்லி என்ன நடக்குது நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு அவங்க சொல்றதை கேக்குறத தவிர வேற வழியே தெரியல. சரி, இப்ப லட்சுமி எங்க பாட்டி? நம்ம பேசி வேற நல்ல மாப்பிள்ளையா இதே மனவரையில நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அடச்சி, வாய மூடு நீ. இனியும் உன் பேச்ச நம்பி ஏமாறதுக்கு வேற ஆளை பாரு. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி. இவன் நல்லவ மாதிரி வந்து நடிச்சு கேப்பாளா? அதை நம்பி லட்சுமி எங்கேன்னு சொல்லணுமா இவளுக்கு? போடி போக்கத்தை விட. உங்க சாயம் மொத்தமா வெளுத்து போச்சு.
இனிமே வாயை திறந்து ஏதாவது பொய் சொன்ன வாயை உடைச்சு விடுவ பாத்துக்க. பேச வந்துட்டா. இங்க பாரு குட்டி, அம்மா கேக்குறல்ல, தயவு செஞ்சு லட்சுமி எங்கன்னு சொல்லுடா. ஆம், இந்த விஷயம் மட்டும் மோகனவல்லிக்கு தெரிஞ்சா உன் பாட்டி என்ன கொன்னே போட்டுடும். ப்ளீஸ்டா சொல்லு. லட்சுமி அவ கேக்குற. டேய் ப்ளீஸ்டா சொல்லுடா சொல்லுடா. எனக்கு தெரியும், ஆனா சத்தியமா சொல்ல மாட்டேன். அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? லக்ஷ்மி எங்க போனாலும் ஒழுங்கா சொல்லுங்க அத்தை. என்ன மிரட்டுறியா? நீ எப்படி கேட்டாலும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓஹோ, அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எங்க இருந்தாலும் கஜேந்திரனோட ஆளுங்க கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துருவாங்க. அவ எங்க போயிட முடியும்? அவ கழுத்துல என் தம்பி கஜேந்திரன் தாலி கட்டதான் போறான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? நீ பெத்த மகளா இருந்தா இப்படி அவனுக்கு கட்டி வைப்பியா? ஊருக்கு 4 கூத்திய வச்சுக்கிட்டு அடையிறான். அரை கழுடு தட்டிருச்சு. ஏதோ சொல்லுவாங்களே, கிளிய பிடிச்சு குரங்கு கையில கொடுத்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கு நீ பண்ற வேலை. ஏ பேத்தி லட்சுமிக்கு எது நடந்தாலும் கேட்க ஆள் இல்லைன்னு தானே இந்த ஆட்டம் போடுற. நான் வயிறு எறிந்து சொல்றேன், அவளுக்கு நீ பண்ற துரோகத்துக்கு ஒரு நாள் நீ அனுபவிப்ப. இது சத்தியம். ஓ, சாபமா? இருக்கட்டும் இருக்கட்டும். முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். இருக்கு. டேய் குட்டிச்சாத்தா, வயசுக்கு தகுந்த வேலையா பாக்குற? எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம். உன்னை சாதாரணமா நினைச்சேல்ல, அதாண்டா நான் செஞ்ச தப்பு. கல்யாணம் முடியட்டும். இருக்கு உங்களுக்கெல்லாம். ஏய், அத போறா பாரு. டேய் வாடா வாடா.